ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்திய அஞ்சல் துறை அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி ஸோ பேசிக் 8th தான். அதுக்கு மேலே நீங்கள் எந்த வெர்ஷன்ஸ் முடிச்சிருந்தாலும் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம் இல்லாமல் அதாவது தேர்வு இல்லாமல் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட் மூலியமாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் தான். மாத சம்பளம் 19,900 இருந்து 63,200 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு அரசாங்கம் மத்திய அரசு மூலியமா எந்த விதமான கட்டணம் அதாவது ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கேட்கவே இல்லை. ஸோ முழுக்க இலவசமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் பெண்கள்ட்டு எல்லா பேருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணீங்கன்னா நம்ம அஃபிஷியல் சைட் வரும். அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸும் இருக்கும். ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு இந்த வேலை ஒத்து போது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கூட நான் பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புகள் தான். ஸோ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஐபிபி இருக்கு, ஐபிபிஎஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள். ஸோ மெயில் மோட்டார் சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய போஸ்ட் அப்படின்றது இந்த காலத்திலும் போட தான் செய்யறாங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள லெட்டர்ஸ்லாம் வரும். இப்போ நம்மளே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஆஃப்லைன் வந்து போஸ்ட் மூலமா அப்படிதான் நம்ம வந்து அப்ளை பண்றோம்ல. சோ அந்த மெயில் மோட்டார் சர்வீஸ் வந்து எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கில் ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இது வந்து மத்திய அரசு மூலமா தரக்கூடிய பெர்மனன்ட்டான ஜாப் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், டியூரேஷன் பீரியட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சோ இந்த வேலைகளுக்கு ஜூலை 18 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, சோ இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இது கீழே வந்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 8th முடிச்சவங்க, இல்லை ஐடி முடிச்சவங்க, 12th டிகிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் சரியா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும், ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும், ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கு 19,900 இருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான அப்ராக்சிமேட்லி சேலரி. அது போக உங்களுக்கு கவர்மெண்ட்ல தரக்கூடிய டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் அலோன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் பெனிஃபிட், பெய்டு லீவ், கெரியர் ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா வளைச்சு தராங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உமன் அப்படின்ற போது நீங்க எந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய உமனா இருந்தாலும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரிக்கு எஸ்சிஎஸ்டியில் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்களுக்கும் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய ஓபிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரிஸ்குள்ள வரக்கூடியவங்களுக்கு மட்டும் 400 ரூபாய். அதுலேயும் ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்து ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட். ஸோ ட்ரேட் டெஸ்ட் அப்படின்றது வந்து சில குறிப்பான வேலைகளுக்கு மட்டும் தான். எல்லா வேலைகளுக்குமே ட்ரேட் டெஸ்ட் இருக்காது. மெயினா நீங்க வந்து 10th-லயோ இல்லை 12th-லயோ எந்த குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்றீங்களோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து ஓவராலா எடுத்திருப்பீங்களா, அதை மட்டும் வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க பார்த்து நீங்க நல்லா 10th-ல நல்லா எடுத்திருக்கீங்க ப்ரோ, 12th நல்ல மார்க், டிகிரியும் நல்ல மார்க் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூலை 18 வரைக்கும் கடைசி தேதி இருக்கு. அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க் வந்து தந்துறேன். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் நீங்க ஃபில்அப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் அதையுமே காமிச்சிடறேன். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை நான் லிங்க் தெரியுது பாத்தீங்களா, தொடுங்க. ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் சும்மா அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் கண்டுக்க வேணாம். நமக்கு தேவை வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலம், இந்த பட்டன் மட்டும்தான். ஸோ இப்போ இதில் கிளிக்கர் அப்படின்றத நீங்கள் வந்து தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது உங்கள் லிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்னதாக வெயிட் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதே இடத்துல இந்த செகண்ட்ஸ்
ஆஃபீஸ் முடிகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து திரும்பவுமே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்றதுக்கு மேலே கிளிக்கர் அகைன் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் போட்டு பேனிக் பண்ணிக்க வேண்டாம். இதில் நமக்கு சைடில் தான் வந்து பார்த்தீங்க, அதாவது இந்த பேஜ்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக தராமல் நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் எல்லாமே தனி ஃபுல்லாக தந்துட்டாங்க. அதனால் இந்த பேஜ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகே, நீங்கள் வேணும்னா மொத்தமாக கூட அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேஜை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. ஓகேங்களா. ஸோ கட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோக்கு மேலே கையெழுத்து, உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து நீங்கள் என்ன கேட்டகிரி, யூஆரா, எஸ்சிஎஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற கேட்டகிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணணும். அதை வந்து நீங்கள் வந்து எப்படி அனுப்புறீங்க அப்படின்ட்டு, இல்லைனா தேவை கிடையாது. ஃபாதர் நேமு, ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா டீட்டெயில்ஸுமே சேம் எப்பயும் போல நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கீழே வந்தீங்கனாலும் ஃபுல்லாமே இருக்குங்க. சும்மா நார்மல் டீட்டெயில்ஸ் தான், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. ஸோ இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றது ஸ்கில் ஆர்டிஷன் அப்படின்றது பொதுவாக போட்டோம். இது வந்து ஒரு குரூப் சி நான் கெசட் வேலைகள் தான். அதாவது வந்து இது வந்து கெசட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவோம்ல, அது இல்லாமல் நான் கெசட் நான் மினிஸ்ட்ரியில தான் நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் வந்து மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கல் மெக்கானிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்சர், அதுக்கப்புறம் கார்பெண்டர் ப்ளஸ் வந்து ஜாயிண்டர், அதுக்கப்புறம் பெயிண்டர். இந்த 4 விதமான வேலை வாய்ப்புகளுக்கு தான் ஆட்களை தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு அஃபிஷியல் டீட்டெயிலும் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோமே, இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன்லாம் நீங்கள் எப்படி வந்து இது வந்து பண்ணியிருக்கணும், கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக வந்து விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, ஃப்ரம்ல நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பும்போது ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸும், ஓகேங்களா, டூல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் இருக்கு. எந்த அட்ரஸ் அப்படின்றமே இப்போ நான் உங்களுக்கு ரெட் மார்க் பண்ணி மென்ஷன் பண்ணுறேன். இதுதான். ஓகே, O0/O மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் பெங்களூரு அப்படின்னு போட்டு வந்து பெங்களூரோட ஒரு குறிப்பிட்ட பின்கோடு கொடுத்துருக்காங்களா. எஸ், இதுதான் ஃப்ரம்ல உங்க அட்ரஸும் டூல உங்க அட்ரஸும். ஜாப் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்க வேணா ஆல் ஓவர் இந்தியா தான், எல்லா ஸ்டேட்ஸ்லுமே இருக்கு. பட் இதோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது பெங்களூர் தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலுமே இதுக்கான லொகேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஸோ இங்கே தமிழ்நாட்டிலுமே இந்த வேலைகளை தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா தந்திருக்கக்கூடிய நல்ல வேலை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கமெண்ட்டும் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டேங்க. வேற டவுட் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ஃபீஸும் கிடையாது. ஃபீஸ் இருக்கிறவங்க மட்டும் ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையுமே கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னாலும் பாருங்க. அதே மாதிரிக்கே நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனல் ரீசெண்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருந்து நிறைய ஜாப்ஸ் வந்து போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ள வீடியோ செக்ஷன்ல போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு அப்ளை வந்து பண்ணி விட்டுருங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். டடா. गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்ம சேனல்ல ரீசன்ட்டா நிறைய ஜாப்ஸ் அப்படின்றது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோங்க. சோ மறக்காம எல்லாத்தையும் பாருங்க. அது வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். சோ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு பதிவேடு துறை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, எஸ், அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்டு கிளர்க் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. சோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து போட்டிருந்தோம். அப்ளை பண்ணலன்னா பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா 15 மாவட்டங்களோட பிடிஓ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பி இப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் நம்ம எதிரே பார்க்கல. கிட்டத்தட்ட 289 வேகன்சிஸ் கிட்ட வந்து விட்டுருக்காங்க. சோ அதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், ஸ்டேட் வைஸ் வந்து மாவட்ட வைஸ் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், முதல் ஒரு 15 மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க. சோ அதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிரைவேட் ஓரியன்டா ஜாப் வந்து கேட்டீங்க. அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோகோல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் வந்திருக்கு. சோ இது வந்து ஒரு பிரைவேட்ல ஜோகோ மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி தான். அதே மாதிரி வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையும் கேட்டிருந்தீங்க. பட் அது வந்து பிரைவேட்ல இல்லாம நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைகளே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்ட்டு எல்லா பத்தியும் கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெண்டா பிளிப்கார்ட்ல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வித் பயிற்சியோட, ஸோ பயிற்சி நீங்க வந்து கோயம்புத்தூர், சென்னை 2 இடத்துல ஹப் இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க டைரக்டா பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க
வீட்டில இருந்து இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மணி வேலைகளும் போட்டிருந்தோம். ஸோ நிறைய வேலைகள் வந்து போட்டிருந்தோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க சரியா பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போங்க. ஸோ சேனலுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து தெரியுது பாத்தீங்களா மேல. எஸ், இந்த வீடியோ செக்ஷனை கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கனாலே இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்க்க தெரியல முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல்ல முக்காவாசி போடக்கூடிய எல்லா வேலைகளுமே ஃபீஸ் இல்லாத வேலை வாய்ப்புகள் தான் போடுவோம். ஏன்னா அதுதான் எல்லா பேரும் அப்ளை பண்றதுக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு போயிட்டு அப்ளை வந்து பண்ணுங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு வேலை வாய்ப்புகள் கேவிபி பேங்க்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.